இப்போ வந்து 40 கோடி ரூபாய்க்கு ஒரு பைபாஸ் ஒன்று போட போகிறோம். ஒரு பாலம் ஒன்று போகிறதுக்கு ஒரு பாலம் போட்டு ஏற்கனவே இருந்துச்சு. ஒரு வண்டி நிறுத்துற பார்த்தேன் மறுபடியும் இந்த ஒரு பாலம் போட்டால் இந்த பக்கம் போகிற வண்டி இருக்குது. ஒரு பக்கம் போக ஒரு பக்கம் வர முதுகுளத்தில் வந்து சிக்கலே வரக்கூடாது. ஏற்கனவே ஒரு பைபாஸ் போட்டுருக்கோம் கடலாடி. அதோட ஒட்டி இப்போ ஒரு பைபாஸ் 39 கோடி ரூபாய்க்கு 40 கோடி ரூபாய்க்கு போடுறோம். அது சாங்ஷன் பண்ணிட்டார் தலைவர், வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கஞ்சம்பட்டி உடங்கி தலைவர் கலைஞர் காலத்தில் 3 கோடி 74 லட்சம் தான் வந்துச்சு இடத்துக்கு மதிப்பு. இப்போ எப்படி மதிப்பு கூடி தெரியுமா? 23 கோடி 65 லட்சம் வந்துச்சு. அந்த ஊருக்கு 62 கண்மாய்கள் சமுதாய வேறுபாடு எல்லாரும் கொடுக்குறோம். கண்மாய்கள் தண்ணி கொடுக்க போகிறதுக்கு கஞ்சம்பட்டி ஓடைய ரெடி பண்ணியிருக்கோம் முதல்ல. அப்புறமா படிப்படியாக கொடுத்துருவோம். இப்போ அந்த எல்லா கரநாத காவேரி, இப்போ வடத கால்வாய், புத்தன் கால்வாய், சங்கரத்தேவன் கால்வாய், மற்ற எல்லாத்துக்கும் பராமரிச்சுட்டு இருக்கா. தண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஒரு போக விளையணும், குடிநீர் வேணும். ரெண்டு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடன். 3வது பஸ் விடணும். நல்லா ரோடு போடணும். ரோடு கொஞ்சம் குறையதெல்லாம் இந்த வருஷத்தில் போட்டு பிடிச்சிடும். பெரிய தொகுதி 3,97,000 பேர், 4 லட்சம் பேர். பெரிய ஊரே கிடையாது. இப்போ பேரூராட்சி வந்து ஏற்பாடு ஒன்றெல்லாம் ஆகியிருக்கான். மற்றெல்லாம் இப்போ செலெக்ஷன் கிரீடாக இருக்கும். முதுகுளத்தூர் வந்து செலெக்ஷன் கிரீடாக அது முனிசிபாலிட்டியாக வர வேண்டியது. அதனால் இது சாயர்குடிக்கு ஒரு யூனியன் ஆக்கியிருக்கோம். காரணம் என்னென்னா 18,000 பேர் அங்கே வசிக்கிறாங்க ஹெட் குவார்டர். அது பேரூராட்சி செலெக்ஷன் கிரீட் பேரூராட்சி வந்துருச்சு ஏற்கனவே. இப்போ சிக்கல் வரப்போகுது. சிக்கலுக்கு பைக் போயிருக்கு. இதற்குள்ளே தேர்தல் போராட்டம் நடத்தினார். போராட்டம் தான் நடந்தே வேணாம். கோரிக்கையில் எழுதி கொடுத்தா போதும். இந்த அரசாங்கம் என்பது நம்முடைய தளபதி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் என்பது